கனிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாவினுடைய ரஹ்மத்து கிடைத்து விட்டால் எல்லா விதமான நலவுகளும் கிடைத்துவிடும். அல்லாவின் ரஹ்மத்தை பெற்றவர் உடல் ஆரோக்கியத்தை பெற்று விடுவார். அல்லாவின் ரஹ்மத்தை பெற்றவர் அவருடைய தொழிலில் அல்லாஹ் பரக்கத்து செய்து விடுவான். அவருடைய வருமானத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்து விடுவான். நல்ல குடும்பம் அமைந்துவிடும். நல்ல மனைவி மக்கள் அமைந்து விடுவார்கள். நல்ல பிள்ளைகள் அமைந்து விடுவார்கள். நல்ல நண்பர்கள் அமைந்து விடுவார்கள். இப்படி எல்லா விதமான நலவுகளையும் அல்லாவின் ரஹ்மத்து நமக்கு தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய விசாலமான ரஹ்மத்தை, அவனுடைய கருணையை நிறைய இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவாங்க. ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் ஒரு காட்சியை பார்க்கின்றார்கள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தொலைச்சிட்டு குழந்தைக்காக உணவு கொடுப்பதற்காக அங்கும் இங்கும் குழந்தையை தேடிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களையும் கவனிக்க சொன்னார்கள். அந்த தாய் அங்கும் இங்கும் தேடி அந்த குழந்தையை பெற்றதும் அங்கு அந்த தாய் அந்த இடத்தில் உணவு கொடுத்து கொண்டிருப்பாள். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தரவுன ஆதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார். இந்த தாய் போய் தன்னுடைய குழந்தையை நெருப்புல போடுவாளான்னு கேட்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, நாயகமே ஒரு பொழுதும் இந்த தாய் அப்படி செய்ய மாட்டாள் நாயகமே என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த தாயை விட தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கமுடையவனாக இருக்கின்றான், கருணை உடையவனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். கண்ணி மிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்றால் நம்மால் வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் பூமி கேட்டுக்கொண்டிருக்கின்றது, யா அல்லாஹ் இவனை என்னிடத்தில் விட்டுவிடு, உன்னுடைய ரிஸ்கை சாப்பிடுகின்றான், கொடுத்த நியமத்துக்களை அனுபவிக்கின்றான், ஆனால் உனக்கு இவன் நன்றி செலுத்துவதில்லை ரப்பே, நான் இவனை அழித்து விடுகிறேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றது. வானம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது, யா அல்லாஹ் இவனை என் இடத்தில் விட்டுவிடு, நான் இவனை அழித்து விடுகின்றேன், இவன் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது. உன்னுடைய ரிஸ்கை சாப்பிடுகின்றான், உன்னுடைய நியமத்துக்களை அனுபவிக்கின்றான், ஆனால் உனக்கு நன்றி செலுத்துவதில்லை ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. மலைகள் பேசிக் கொண்டிருக்கின்றது, நான் இவனை அழித்து விடுகின்றேன், உன்னுடைய ரிஸ்கை சாப்பிட்டு உனக்கு நன்றி செலுத்தாம வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அதற்கெல்லாம் அல்லாஹ் பதில் என்ன சொல்கின்றான் என்று தெரியுமா? என்னுடைய அடியார்களை என்னிடத்தில் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இரக்கத்தோடு வாழ வைத்து இருக்கின்றான். கண்ணியமிக்கவர்களே, இந்த ரமலானின் முதல் 10 கடப்பதற்கு முன்னால் நான் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பெற்றிருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், ரப்பே உன்னுடைய ரஹ்மத் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, ரப்பே உன்னுடைய ரஹ்மத் இல்லாமல் எனக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்காது ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வின் ரஹ்மத் இருந்தால்தான் நமக்கு எல்லா விதமான அளவுகளும் கிடைக்கும். அல்லாஹும்ம ரஹம்னா பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இரக்கமுடையவருக்கெல்லாம் இரக்கமுடையவனே, எங்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக, உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தருவாயாக, உன்னுடைய விசாலமான ரஹ்மத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக.